விசில் போடு பாடல்கள் வெளியா இருந்தது. அந்த பாடல் வெளியானதுக்கப்புறம் பல கருத்துக்கள் வந்து வைக்கப்பட்டுச்சு. ஒண்ணு இதுலயே அரசியல் பேசினாரு அப்படிங்கிறது. இன்னொன்னு ஒரு பக்கம் எதிர்பாராத விதமா வந்து மைக்கு சின்னத்துல வந்து அவர் சப்போர்ட் பண்றாருன்னுலாம் பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? சீமானுக்கு வந்து மைக் சின்னம் இப்போ தான் கொடுத்தாங்க. அந்த பாடல் வரிகள்லாம் எப்பயோ எழுதப்பட்டது, எப்பயோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. பட் இன்னைக்கு அந்த பாட்டை தூக்கி போடும் பொழுது விஜயை பற்றி சீமான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லி தான் தம்பியை வந்து இது பண்ண அது பண்ண நிறைய நான் கைட் பண்றேங்கிற அளவுக்கு அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்காரு. மைக்கு சின்னத்தை விஜய் ப்ரொமோட் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருமே பேசும் பொழுது நேத்தோ முந்தானாலும் அவர் ஒரு அறிக்கை, ஆமா தம்பி பாடி இருக்கிறது வந்து எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ அதை வந்து இந்த விஜய் ரசிகர்களுடைய ஓட்டை அப்படியே என்கரேஜ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அவருக்கும் ஒரு மனசுல லேசா சீமானந்தம் பழிச்சு போட்டோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அவன் தொடர்ந்து வந்து விஜய் படங்கள் வேணா முன்ன இருக்கலாம், ஆனால் விஜய் படத்தின் பாடல்கள் முன்ன இருந்ததா சரித்திரமே இல்லை. இவனை விட அணிவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்னு என்ன வச்ச பாடலா இது அமைஞ்சிருச்சு. அதை வச்சுக்கிட்டு நம்ம அஜித்தும் விஜயும் வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்காங்க, ரெண்டு பேரும் இதை அனுமதிச்சாங்க அப்படிங்கிற இடத்துக்குலாம் நம்ம போக வேண்டாம். ரெண்டு பேருக்குமான சண்டை இருக்குல்ல, அது எந்த காலத்துலையும் ஓயாது. அவங்களே வந்து தோல் மேல தோல் போட்டுக்கிட்டு இனிமே யாரும் சண்டை போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க கேட்க. வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர் கூட நிறைய விஷயங்கள் சினிமா சம்பந்தமா பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எலெக்ஷன் வாரம்ங்கிறதுனால இந்த வாரம் எந்த திரைப்படங்களும் வரல. ஸோ இந்த வாரம் திரைப்படங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது? கில்லி படம் ரீரிலீஸ் ஆகுது, அதை பத்தி என்ன சார்? கில்லி அப்போவே பட்டைய கிளப்புன ஒரு படம். இப்போ விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் அந்த கூட்டம் அந்த அந்த பழைய பரவசத்தோடய அந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று த்ரிஷாவும் அதே இடத்துல தான் இருக்காங்க. ஓகே. ஆக்சுவலாக வந்து ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் இருப்பாங்க, ஹீரோயின்கள் இருக்க மாட்டாங்க. ஆமாம். இப்போ பழைய படங்கள்லாம் நீங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஹீரோயின் அநேகமாக அக்கா கேரக்டர் அம்மா கேரக்டருக்கு போயிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் த்ரிஷாவை அப்படியே பொருத்தி பார்க்கலாம். அவங்க இன்னமும் லைம் லைட்டில் ஹீரோயினாகவே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு அடிஷ்னல் தான். கண்டிப்பா சார். அதே மாதிரி இந்த விசில் போடு பாடல்கள் வெளியா இருந்தது. அந்த பாடல் வெளியானதுக்கு அப்புறம் பல கருத்துக்கள் வந்து வைக்கப்பட்டுச்சு. ஒண்ணு இதுலயே அரசியல் பேசினாரு அப்படிங்கிறது. இன்னொன்னு ஒரு பக்கம் எதிர்பாராத விதமா வந்து மைக்கு சின்னத்துல வந்து அவர் சப்போர்ட் பண்றாருலாம் பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அவர் வந்து பிப்ரவரி மாதம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். விஜய் அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம். அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எந்த கட்சிக்குமே 2024 ஆதரவு இல்லை அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த மைக் சின்னம் வந்தது, இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இந்த பாட்டு வந்தது. ஏன்னா சீமானுக்கு வந்து மைக் சின்னம் இப்போ தான் கொடுத்தாங்க. அந்த பாடல் வரிகள்லாம் எப்பயோ எழுதப்பட்டது, எப்பயோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. பட் இன்னைக்கு அந்த பாட்டை தூக்கி போடும் பொழுது ஒரு பொருத்தி பார்க்குற ஒரு இடத்துக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. ஏன்னா விஜயை பற்றி சீமான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லி தான் தம்பியை வந்து இது பண்ண அது பண்ண நிறைய நான் கைட் பண்றேங்கிற அளவுக்கு அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்காரு. அதை வந்து விஜய் மறுக்கவும் இல்லை. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சீமானந்தன் சொன்னதை நான் கேட்கல, அவர் இது மாதிரி வெளியில சொல்லிட்டு இருக்காரு அப்படி ஏதாவது அவருடைய ரசிகர்கள்ட்ட கூட அவர் சொன்னதில்லை. அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்க பேசும் பொழுது அவர் ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு, நாம ஒரு திசையில போறோம், அவர் ஒரு திசையில போறாரு, ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு பேசினா கூட வெளியில கசிஞ்சிருக்கும். பட் அப்படியும் அவர் பேசலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இவருடைய பார்வை வந்து நாம் தமிழருக்கு இந்த தேர்தல் 26 நடக்குமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 26 எதிர் திசையில கூட அவங்க இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து சுச்சுவேஷன், நாடு இருக்கிற சூழ்நிலை, மதவாதத்துக்கு எதிராக ஒரு எல்லாருமே சேர்ந்து நிற்கணும்னு நினைவு, இது எல்லாமே கூட இருந்துட்டு பேசிட்டு போட்டுமே அப்படிங்கிற இடத்துல விஜய் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மைக்கு சின்னத்தை விஜய் ப்ரொமோட் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருமே பேசும் பொழுது நேத்தோ முந்தானாலும் அவர் ஒரு அறிக்கை, இது மாதிரி வந்து என் படத்துல வந்த அந்த மைக்கு காட்சி வந்து தற்செயலா நிகழ்ந்தது, இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாருன்னா நம்ம நிஜமாவே நம்பலாம்.
இருக்கலாம்ப்பா அப்படி. இல்ல இல்ல அவருக்கு சீமானுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நம்ம நம்பிடலாம். பட் அப்படி எதுவுமே அவர் பண்ணலைல்ல. ஆமா. ஸோ அப்போ நேத்து கூட கடைசியா பரப்புரை கடைசியா சீமான்ட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி விஜய் மைக்கு வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு அப்படின்னு. ஆமா தம்பி பாடியிருக்கிறத வந்து எங்களுக்கு ஆதரவாக தான் எடுத்துக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆ. அப்போ அதை வந்து இந்த விஜய் ரசிகர்களுடைய ஓட்டை அப்படியே என்கேஷ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கு பொருத்தமா அமைஞ்சிருச்சு இது. அத ஓகே. வந்து எந்த இடத்துலயும் விஜய் வந்து இது மறுக்கவும் இல்ல. வேணான்னு நினைக்கல அவரு. நினைச்சிருந்தா அது என்னைக்கோ வந்து அந்த பாடல் வந்த மறுநாளே அதற்கான விளக்கத்தை அவரோ, அவருடைய மேனேஜரோ அல்லது புஷி ஆனந்தோ யாரோ ஒருத்தர் வெளியிட்டிருக்கலாம். ஆமா. பட் அது செய்யலையே. அப்ப அவருக்கும் ஒரு மனசுல லேசா சீமானந்தம் பழிச்சு போட்டும் அப்படின்னு கூட நினைக்கலாம். இந்த வார்த்தையை சொல்வதற்கு நாம் தமிழர் தம்பிகள் ரொம்ப கோவப்படலாம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ம். இன்னைக்கு விஜய் ரசிகர்கள்ங்கிறவங்களுடைய அந்த அந்த எண்ணிக்கைங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு அந்த அந்த ஆப்பே வந்து கிராஷ் ஆகுற அளவுக்கு ஒரு கூட்டம் உள்ள வருதுன்னா, ஆமா. அப்ப அதுல ஒரு 10% வந்து இது உண்மையா இருக்குமோ? விஜய்க்கு வந்து மைக்கு சின்னத்தின் மேல ஒரு ஆர்வம் இருக்குமோ? அப்படின்னு நினைச்சு போனாங்கன்னு வைங்களேன், அது ஒரு கணிசமான ஓட்டா தானே மாறும். கண்டிப்பா. அப்ப விஜய் விஜய் பார்வையில சீமான் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. கரெக்ட்டா சார். அதே மாரி அந்த பாடல் வந்ததுக்கு அப்புறமா பலரும் யுவன் அவர்களையும், அனிருத் அவர்களையும் கம்பேர் பண்றத வந்து பார்க்க முடியும். ஒரு மியூசிக் தியேட்டர், இன்னும் மியூசிக் தியேட்டரோ கம்பேர் பண்றது தவறு தான். ஆனா, அது அதிகமாவே இந்த தடவ பார்க்க முடிஞ்சது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமா தொடர்ந்து வந்து விஜய் படங்கள் வேணா முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் விஜய் படத்தின் பாடல்கள் முன்ன பின்ன இருந்ததா சரித்திரமே இல்ல. அனிருத் பண்றது ஓகே. சொல்றேன். அனிருத்தும் விஜயும் இணையும் பொழுது அந்த பாடல்ங்கிறது அதனுடைய தரம், அதனுடைய ஸ்பீடு, அதனுடைய வைப்ரேஷன் எல்லாமே ம். வேறையா இருந்துச்சு. ஆனால் தனிப்பட்ட அனிருத் மீது நமக்கு நிறைய கருத்து உண்டு. ஏன்னா பெரிய வெறும் இரைச்சலா இருக்கு. வெறும் இசை மட்டும் தான் இருக்கு. வரிகள்லாம் காணோம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். பட் ம். என்ன இருந்தாலும் அந்த துள்ளல் இருக்குல்ல, அது இந்த 2K கிட்ஸை கவருகிற அந்த ஆற்றல், இது எல்லாமே இவனை விட அனிருத்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்னு எண்ண வச்ச பாடலா இது அமைஞ்சிருச்சு. அந்த விமர்சனத்தை நீங்க தவிர்க்கவே முடியாது. நம்ம வந்து வெளியில் இருப்பவர்கள் சொல்வதை தாண்டி விஜய் ரசிகர்களே அதை வந்து விமர்சனம் பண்றாங்க. ஆமா. இதுவே அனிருத்தா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ம். அப்ப அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே. இந்த பாடல் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? சமரசம் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். மங்காத்தா படத்துல அந்த ஒரு இதெல்லாம் வந்திருந்தது. அத பார்க்கும்போது பலரும் கேட்டாங்க. இப்ப வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வைக்கும்போது விஜய்க்கு தெரியாம இருக்குமா? இல்ல அஜித்துக்கு தெரியாம இருக்குமா? அப்ப 2 பேரும் இன்னும் அந்த ஒரு க்ளோஸ்னஸ்ல தான் இருக்காங்கங்கிற டாக்ஸ்லாம் அதிகமா பரவுச்சு. அது உண்மையா சார்? 2 பேரும் இன்னும் அந்த சமாதானத்துல தான் இருக்காங்களா? இல்ல சமாதானத்துக்கு இருக்காங்கங்கிறத விட்டுருங்க. வெங்கட் பிரபு கரியர்ல மங்காத்தாங்கிறது மிகப்பெரிய ஹிட். ஆமா, மிகப்பெரிய படம் அது. ஆமா. அப்ப அதே சென்டிமெண்ட் இந்த படத்துல வரணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை செய்றாரு. ம். அத வச்சுக்கிட்டு நம்ம அஜித்தும், விஜயும் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்காங்க. 2 பேரும் இத அனுமதிச்சாங்க அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஓகே. வெங்கட் பிரபு ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அப்படி பண்ணியிருக்கிறாரு. ஓகே சார். அப்ப இந்த ஃபேன்ஸ் சண்டையெல்லாம் வந்து ஓஞ்சிருச்சு அந்த மாரி நம்ம எடுத்துக்க முடியாது. அது இந்த எந்த மாரி வந்தா காலத்திலயும் ஓயாது. இந்த 2 பேருக்குமான சண்டை இருக்குல்ல, அது எந்த காலத்திலயும் ஓயாது. அவங்களே வந்து தோள் மேல தோள் போட்டுக்கிட்டு, இனிமே யாரும் சண்டை போடாதீங்கன்னு சொன்னா கூட இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க இந்த என்ன சண்டையில சொல்றீங்க? அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த ஓகே. இந்த 2 கோழிய அடிச்சுக்க வச்சுட்டு அது ரத்தம் சொட்டுறத பார்த்து ரசிக்கிற ம். ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் தான் இது. மேபி இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அந்த சண்டைகள்லாம் ஓயறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார். இப்ப அந்த சமாதானத்துக்கு வர வாய்ப்பு. இல்ல, இல்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அரசியலுக்கு விஜய் வந்தா கூட, எதிரா வேலை செய்ற மனநிலையில தான் இவங்கலாம் இருப்பாங்க. ஏன்னா, அந்த அடிப்படையிலே ஊறி போன வெறுப்பு. புரியுது சார். அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா கூட, இப்ப அஜித்தை இவர்கள் விமர்சனம் செய்கிற அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது, இவன் மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு, எவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க ம். முடியும். அதே மாரி இந்த பக்கம், இவரை விமர்சனம் பண்றவங்களுடைய இதை பார்க்கும்பொழுது, என்னடா இப்படி இவ்வளவு தரம் தாழ்ந்து ஒருத்தர் பேசணுமாங்கிற அளவுக்கு. ஓகே சார். அண்ட் இந்த இதுல வந்து பார்க்கும்போது எப்பவுமே எலக்ஷன் வந்துட்டாலே பலரும் வந்து நடிகர்கள் அந்த இதுல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்காங்க. அதுவும் மெயினா விஜய் அவர்களும், அஜித் அவர்களும் தொடர்ந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. போன முறையே விஜய் அவர்கள் அந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்து ஓட்டு போட்டது மிகப்பெரிய சர்ச்சையாயிடுச்சு. இந்த தடவை அந்த மாதிரி சர்ச்சைகள் ஏதாவது வெளிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த முறை எந்த அடையாளமும், குறியீடும் இல்லாம அவர் வந்துட்டாருன்னா நல்லது. ஓகே. இந்த முறை ஏதோ மைக் கைக்கு கட்டிட்டு வந்துட்டாரு. முடிஞ்சது கதை. அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டு சைக்கிள்ல எல்லாம் வரமாட்டார் இந்த தடவை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அஜித் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தோட நின்னு அதற்கு ஓட்டு போட நிக்கும்போது பலரும் அந்த போட்டோ எடுத்து ம். அதன் மூலியமா பிரச்சனை ஆகுறதுங்கிறது அவர் தொடர்ந்து இன்னும் வழக்கம். சிவகுமாரா மாத்திட்டாங்க. அவர் செல்ல புடுங்கி உடைக்காத அளவுக்கு ஆமா சார். அந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டாரு. ஒருத்தருடைய போனை புடுங்கி வச்சுக்கிட்டு. ம். அது கொஞ்சம் அநாகரிகம் தான். அஜித் செஞ்சது இல்ல. அந்த ம். பையன் செஞ்சது. ஓகே. பட் பொது இடங்களுக்கு வரும்போது அது தவிர்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ ஒருத்தர் வரும்பொழுது இந்த ரசிகர்கள் அவரோட போட்டோ எடுத்துக்கணும் அல்லது தூரத்தில் நின்று எடுக்கணும் நினைக்கிறதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது.
பட் இவங்க அதிகாலையில் வந்து ஓட்டு போட்டுட்டும் போக மாட்டாங்க. பல பிரச்சனைகள் இருக்கு. எப்படி அவர் வந்துட்டு நிம்மதியாக திரும்பி போகிறாருன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அஜித்துக்கும் விஜய்க்குமான ரசிகர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. அவங்க அப்படியே பரவசப்படுறாங்க. ஏதோ கடவுளே நேராக வந்துட்ட மாதிரி அவ்வளோ பரவசப்படுறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் அவங்க நின்று கத்தி அதெல்லாம் ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை. இவ்வளோ பெரிய உயரத்துக்கு நீங்கள் வந்ததே அவர்களுடைய இந்த விசிலும் கைத்தட்டலும் கூச்சலும் தானே. ஆமா. அப்போ அதை பொறுத்துட்டு தானே ஆகணும். போன தடவை அந்த டைம் வந்தபோது வலிமை அப்டேட்னு கேட்டு எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த டைம் வரும்போது அந்த அப்டேட் கேட்டு கத்துறதுக்கான அந்த இடத்த ஒரு மாதிரி மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல? நிச்சயமா இருக்கு. விடாமுயற்சியை பற்றி ஏதாவது சொல்லுங்கலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் சடனா காலையில கேள்விப்பட்டனே ரொம்ப சங்கடமா இருந்த நியூஸ் வந்து தீவிர சிகிச்சைக்காக மன்சூர் அலிகான் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காருங்கிறது தான். அந்த விஷயம் பத்தி உங்களுடைய கருத்து? இப்போ மன்சூர் அலிகானை பொறுத்த அளவுக்குங்க கடுமையான வெயில் அடிச்சுட்டு இருக்கு. அப்படியே நேரடியாக மண்டைக்குள்ளே இறங்குது. உடம்புல 1000 பிரச்சனையை வச்சுட்டு இருக்கிறார் மன்சூர் அலிகான். இன்னைக்கு போய் எதுக்கு அந்த தேர்தலில் நீங்க நிக்கணுங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஓகே. இப்போ ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் தேர்தலில் நிக்கணுமா, தோக்குறவங்க நிக்க கூடாதான்னு ஒரு கேள்வி வரும். நான் அந்த இடத்துக்கே போகல. இப்ப சீமான் நிக்கிறாரு. எல்லா தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தோத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. 2026 அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சு அவங்க முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கட்சியா இருக்கு இன்னைக்கு. இப்போ மன்சூர் அலிகான் கட்சியில மன்சூர் அலிகானை தவிர யார் இருக்கா? நீங்க எதுக்கு போய் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க தொகுதியில? உங்க உடல்நிலையும் கெடுத்துக்கிட்டு. ஏன்னா உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருக்கு. மைக்கை பிடிச்சி பேசினாருன்னா அவரால் கண்டினியூஸா பேச முடியாத அளவுக்கு உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இதை வச்சுட்டு எதுக்கு இந்த கொடூர வெயில்ல போய் நிக்கணும், இவ்வளவு கஷ்டப்படணும்? இப்போ அது எவ்வளவு பெரிய விளைவை உருவாக்கி இங்க பாருங்க அதி தீவிர சிகிச்சை பிரிவில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம உடல்நிலையை கருத்துல வச்சுக்கிட்டு நம்ம அந்த வேலையை பார்க்கணும். இப்போ ரஜினி வந்து தேர்தலுக்கு வருவேன், எலெக்ஷன்ல நிற்பேன், கட்சி ஆரம்பிப்பேன் அவ்வளவும் சொன்னாரு. கடைசியில என்ன சொல்லிட்டாரு, என் உடல்நிலை அதுக்கு ஒத்து வராது, நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு போயிட்டாருல்ல. உடல்நிலை காரணம்னு சொன்னா கூட அதுக்கு வேற காரணம் இருக்கு, அது வேற. ஆனால் உடல்நிலையும் ஒரு காரணமா இருந்தது அவருக்கு இல்லையா? இந்த வயசுல நான் போய் வெயில்ல நிக்க முடியாது, இந்த வயசுல என்னால அலைய முடியாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன் மன்சூர் அலிகான் இப்படி கடந்து சாகணுங்கிறது? அதனால அது தேவையில்லை. இதெல்லாம் தவிர்த்துட்டு அழகா நடிச்சோமா சில கருத்துக்களை நீங்க ஆன்லைன்ல சொல்லுங்க, ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுங்க. உங்க கருத்து மக்கள்கிட்ட போய் சேரணும். ஜனநாயக ரீதியா பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசுறீங்க, அதை சொல்லுங்க, மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க. தேர்தல் என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ண போறீங்க? ஓகே சார். அண்ட் தளபதி 69 பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ்க்கே போயிருச்சுங்கிற விஷயத்த நீங்க சொல்ல முடியுமா? நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா என்ன விஷயம்னா மறுபடியும் லலித் அவர்களும் விஜய் அவர்களும் இணையறதுக்கான காரணம் என்ன? அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு பாண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சார். இண்டஸ்ட்ரியில பேசப்படுற தகவல் என்னன்னா விஜயினுடைய பினாமி தான் லலித்துங்கிற மாதிரி பேசுறாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது யார் இந்த படத்தை செய்வதற்கு தயங்கினாலும் லலித் தயாரா இருப்பாருங்கிறது அது ஒன்றும் இல்லை. இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி தான். ஓகே. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ அதனால கடைசியாக விஜய் அந்த முடிவை தான் எடுப்பாருன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் எடுத்திருக்காரு. ஓகே சார். இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.